வணக்கம் நண்பர்களே, பானுப்பிரியா கிச்சன். இன்றைக்கி நண்டு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்டி சூடாயிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இந்த எண்ணெய் சூடாயிட்டுது. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் தேவையான அளவு எடுங்க. கொஞ்சம் மதங்கட்டும். கருவேப்பிலை, இந்த தக்காளி, ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டுது. இதில் நான் நண்டு சேர்க்க போகிறேன். இப்போ இதில் இஞ்சி, இடித்த இஞ்சியும் பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி விடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். மிளகாய் பொடி போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி போடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஒரு கரைச்சி வச்ச புளியை சேர்க்குறேன். உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைப்போம். இப்போ நண்டு கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஒரு அரை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு, அதை இதில் விடுறேன்.
இப்போ இதை இன்னும் கொஞ்சம் 10 வரைக்கும் தேங்காய் விட்டு கொதிக்கும் வரைக்கும் விடலாம். 5 நிமிஷம். நண்டு குழம்புட வாசமே செம்மையாக இருக்குது. நண்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.